தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் 58 தீயணைப்பு வாகனங்களும் 950 வீரர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை சென்னை முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உற்சாக வேளையிலே தீயணைப்புத்துறை சார்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக சென்னை முழுவதும் 58 தீயணைப்பு வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதில் 38 வாகனங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 20 வாகனங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வணிக வளாகங்கள், குடியிருப்பு பகுதிகள், குடிசை பகுதிகள் போன்ற முக்கியமான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து இடங்களிலும் சேர்த்து 950 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் 300 வீரர்கள் வெளியூரில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 650 வீரர்கள் சென்னையிலேயே இருந்து பணியாற்றக்கூடிய வீரர்கள் ஆவார்கள். இந்த தீயணைப்பு குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்காகவும், தீ விபத்துகளை குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்காகவும் 101 என்ற அவசரகால உதவி எண் எப்பொழுதும் போல பயன்பாட்டிலே இருக்கிறது. இதை தவிர 108 என்கிற ஆம்புலன்ஸ் வசதியிலேயோ அல்லது 100 என்கிற அவசரகால போலீசுக்கோ தகவல் தெரிவிப்பதன் மூலமாகவும் தீ விபத்துகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் விவேக் கணநாதன்.